3 பன்றிகளும் ஒரு நரியும் ஒரு ஊரில் 3 பன்றிகள் வாழ்ந்தன. அவற்றின் பெயர்கள் சின்னு, குண்டு மற்றும் முத்து. அவை மூன்றும் நல்ல நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள். ஒரு நாள் அவற்றின் பெற்றோர் அவர்களை தங்கள் சொந்த வீடுகளை கட்டிக்கொள்ள அறிவுரை கொடுத்தார்கள். முதலில் சின்னு மிகவும் சோம்பேறியாக இருந்ததால் ஈஸியாக ஒரு வீடு கட்ட நினைத்தது. அதனால் அது சில புல்கட்டுகளில் ஒரு வீடு கட்டியது. குண்டு சற்றே சிந்தனைக்காரனாக இருந்ததால் சங்கு மரங்களைப் பயன்படுத்தி ஒரு சற்று வலிமையான வீடு கட்டியது. முத்து மிகவும் புத்திசாலி, பலவீனங்களை மதிக்கவில்லை. பலமான செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கொண்டு ஒரு வலிமையான வீட்டைக் கட்டியது. ஒரு நாள் ஒரு பசிக்கு மிகவும் பசித்த நரி அந்த பன்றிகளை பார்க்க வந்தது. அது முதலில் சின்னுவின் புல் வீட்டிற்கு வந்தது. சின்னு, சின்னு, உன் வீட்டைத் திறந்துவிடு என்று நரி கூவியது. சின்னு பயந்து, நீங்கள் என்னுடைய வீட்டிற்குள் வர முடியாது என்று கூறியது. நரி மூச்சு வீசியது. சின்னுவின் வீடு ஒரே ஊதலில் பறந்தது. சின்னு வேகமாக குண்டுவின் வீட்டிற்கு தப்பி ஓடிவிட்டது. அடுத்ததாக நரி குண்டுவின் மர வீட்டிற்கு வந்தது. குண்டு, குண்டு, உன் வீட்டைத் திறந்துவிடு என்று நரி கூவியது. குண்டு பயந்து, நீங்கள் என்னுடைய வீட்டிற்குள் வர முடியாது என்று கூறியது. நரி மூச்சு வீசியது. குண்டுவின் வீடும் பறந்தது. குண்டு மற்றும் சின்னு விரைவாக முத்துவின் வீட்டிற்கு தப்பி ஓடிவிட்டது. இப்போது நரி முத்துவின் வலிமையான செங்கல் வீட்டிற்கு வந்தது. முத்து, முத்து, உன் வீட்டைத் திறந்துவிடு என்று நரி கூவியது. முத்து தைரியமாக, நீங்கள் எங்கள் வீட்டிற்குள் வர முடியாது என்று கூறியது. நரி முழு விசையுடன் மூச்சு வீசியது. ஆனால் முத்துவின் வலிமையான வீட்டில் எந்த பாதிப்பும் இல்லை. நரி மிகவும் களைத்துப் போய் அதற்குள் செல்லும் முயற்சியில் தோல்வியடைந்து ஓடிவிட்டது. பன்றிகள் மூன்றும் முத்துவின் வீட்டில் பாதுகாப்பாக வாழ்ந்தன. இந்த கதையின் பாடம் என்னவென்றால், நாம் நமது கடமைகளைச் செவ்வனே செய்வது மிக முக்கியம். பன்றிகள் தங்களின் அறிவு மற்றும் முயற்சியால் நரியை வென்றன.